நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான உங்க வாயிலே சொல்லு. இட்லியா? ஆஹா, இட்லி தக்காளி சட்னியா? தக்காளி சட்னி சட்னி ஷல்லும்பாரு சாம்பார் பார்த்துட்டேன்டி. ஷல்லும்பாரு நண்பர்களே, நம்ம வீடியோ போட்டு சாப்பாடு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகி போச்சு. வீடியோ போட முடியல. ஏன்னா இவளுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபைட் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் 2 பேரும் இணைஞ்சிருக்கோம். இவங்க தம்பி மாசு மாதிரி கல்யாணத்தை முன்னிட்டு 2 பேரும் இணைஞ்சு தான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆகையினால ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பணம் வந்துருச்சு நண்பர்களே. ரொம்ப சந்தோஷம். நம்ம யூடியூப் சேனல் பணம் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா 11,500 வந்திருக்கு இந்த மாதத்துக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அட்மினுக்கு ஒரு 1000 கொடுக்கணும். அப்புறம் நம்ம மாப்பிள்ளை மாதம் மாதிரி நம்ம சேனல் நடிக்கிறாப்புல, அவருக்கு ஒரு 2,000 கொடுக்கணும். கொடுத்துட்டு 3,000 போத்துக்க. எவ்வளோ 11,000 எவ்வளோப்பா? 11,500 8,000. இந்த 8,000 என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் அருமை தங்க மகளுக்கு என்ன கட்ட போகிறேன்? பீஸ் கட்ட போகிறேன். என்ன பிள்ளை என் மகளுக்கு. அதாவது இந்த பீஸு நான் கட்டலை, இந்த வருஷம் பீஸு நீங்கள் உங்களால் கட்டப்பட்ட பீஸு. என்னடா பண்ணுறது நினச்சிக்கிட்டே இருந்தேன். உண்மையில் இந்த மாதம் பூரா நல்லா வீடியோ நல்லா ஓடிச்சு, எல்லாம் பார்த்தீங்க. என் மகளுக்கு இந்த மாதம் மது பாப்பாவுக்கு நம்ம யூடியூப் நண்பர்கள் பார்த்த உங்கள் சார்பாக என் இங்கே பார்ப்பா பீஸ் கட்டுறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருப்பா. நன்றி நண்பர்களே. நன்றி நண்பர்களே. எல்லாம் உங்களால் தான் இந்த வருஷத்துக்கான பீஸு பாப்பாவை கட்ட போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. சருமிக்கு பீஸு கட்டணும். அதுக்கு நான் தவணை தான் வாங்கணும். நான் உனக்கு வாங்கி கட்டிடுறேன். ஓகேங்களா? ஒரு தவணை வாங்கி போட்டு நான் வண்டி ஓட்டி நான் அடைச்சிட்றேன். ஓகேவா? நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம், வாங்கி நான் வண்டிக்கு போகிறேன் போல. இந்த மாதிரி எனக்கு ஒரு 2 பீஸ் கட்டுறது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஒரு பீஸு உங்களால் முடிஞ்சு இந்த யூடியூப்பில் வந்து வருமானத்தில் என் மகளுக்கு சின்ன மகளுக்கு கட்டிட்டேன். பெரிய மகளுக்கு நான் உழைச்சி கட்ட போகிறேன் போல. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாமா? மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இட்லி எடுத்து வைங்க. இது என்னது? மாம்பழ கனியா? கனி, அருமையான கனி. நீயே ஒரு கனி. இது நடி பெரிய கனி. இதுக்கு தான் நான் மாநகராக கேட்குறேன். இதுக்கு தானே வைகிறேன். பொய் மயிறு எதுவும் சொல்லலாம். அதிகம் போக முடியாது. மகள் மயிறு ஏன் போல இட்லின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வைக்கிறான் போல. எத்தனை சப்பாத்தி உனக்கு? உடம்பை டைட் பண்ணணும். 3 சப்பாத்தி விட்டு ஆட்டுற காலங்காத்தால. சப்பாத்தி டைட்டா? மதுமா, இந்த சாப்பிட சூப்பராக இருக்கிற போல. தக்காளி சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியா? அது சரி. இப்போ முகர் கடை சமைச்சது பார்த்துட்டு சூப்பராக இருக்கு. இந்த பாப்பா தேன் அமிர்த முடி செம்ம டேஸ்ட்டு. சொனையை தின்னு விட்டு என்கிட்டே சண்டை விடுறது. அதெல்லாம் குடும்பம்னா அப்படி தானே இருக்கு. லூசு பயவுல சண்டை விடுவியா? தேனும்பளே மரியாதைலாம் அடிக்கிறா. இனிமேல் சண்டை ஓட்டா வீட்டில் சோறு கிடையாது. ஒழுங்காக உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுங்க. அப்புறம் நான் அடித்தா மட்டும் எங்கள் அக்கா அடிக்காதீங்க, நொக்கா அடிக்காதீங்கன்றீங்க. உங்கள் நொக்கா அடிக்கிறா. சொனையை திங்கிறீல, சண்டை ஓட்டா எப்படி சமைச்சு கொடுக்குறது? நண்பர்களே, நேற்று நைட் லைவ் போட்டேன். நிறையா நண்பர் கிஃப்ட் அடிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். நிறையா பேர் கிஃப்ட் பண்ணீங்க. எல்லார் பேரையும் சொல்ல முடியல, மறந்து வச்சு இங்கிலீஷில் போடுறதுக்கு பேராக சொல்லிடுவேன். உண்மையிலே எல்லாருக்குமே என்னை கிஃப்ட் போட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். சூப்பராக நம்ம சப்பாத்தியா அம்மா அம்மா அதை வை. சப்பாத்தி சூப்பராக இருக்குது. நிறையா பேர் கேட்டீங்க சப்பாத்தி வீடியோ போடுங்க. சப்பாத்தி வீடியோ போட்டாச்சு. சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லியா? சப்பாத்தி சும்மா பூ போல இருக்கு நண்பர்களே. இது வை. அரைவடை எடுத்துட்டு போடாத. சூப்பராக சப்பாத்தி சும்மா சொல்லக்கூடாது.
சப்பாத்தியோட செய்ய தெரியாது நம்மள. எப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுத்த டிப்ஸ்னால தான் சப்பாத்தி செய்ய கற்றுக்கிட்டா. சொல்ல பாரு. அதான் இப்போ பார்த்தியான்னு கேட்டேன். அரட்டாரி பிள்ளையா யூடியூப்பை பார்த்து செஞ்சிருக்கா செல்லுல. பார்த்தோன்னே எல்லாருமே செய்ய முடியாது நண்பர்களே, அந்த பக்குவம் வேணும். அவங்க தானே செஞ்சு காட்டுவாங்க. நல்லா இருக்கும், சுவையாக இருக்கு நம்மள. யூடியூப்ல பார்த்து செஞ்சுருக்கேன். அப்படியா? வெக்கமாடி சொந்த திறமை இல்லை, சொந்த திறமை இல்லை, சொந்தமாக திறமை வேணும். சப்பாத்தி செய்வது எப்படி? இந்த கேவலம் தேவையா? இந்த அசிங்கம் தேவையா உனக்கு? அதுக்கு தான் சப்பாத்தி போடக்கூடாது. சப்பாத்தி உனக்கு தெரியுமா சாமி சப்பாத்தி செய்ய? எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும். உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரா? போதும், தேங்க்யூ. எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை ஒரு உருண்டை ஒட்டிக்கிட்டு பெரிய உருண்டை, அடுத்து லைட்டாக அப்படி அமுக்கி அப்பா எப்படி சாப்பிடுங்க? சூப்பர். இப்படின்னு தேய்ச்சி அப்படி போட்டு திருப்பி எடுத்து அடிச்சிடணும். உனக்கு இந்த வருஷம் பீஸ் யார் மூலியமாக கட்டுறான்? மக்கள் பார்க்குறாலும் உனக்கு பீஸ் கட்டுறான். எல்லா அங்கிளுக்கு, அத்தை, அக்கா, தங்கச்சி, அண்ணன்களுக்கு, எல்லாத்துக்கும், அங்கிள்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிடு. நன்றி, ரொம்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லு. ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. ஆமாம். இந்த சப்பாத்திக்கு நல்லா சிக்கன் கிரேவி வச்சா, சிக்கன் கிரேவி வச்சா அதை சொல்ல வரேன்னு தெரியும். மட்டன் கிரேவி வச்சா வாங்கிட்டு வரணும். எல்லாம் இப்போ காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளை மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப திருப்பி சொல்லுங்க. எனக்கு நம்ம நிறமாதமாக இருக்கிற மாதிரி கேட்குது காது. நிறமாதமாக இருக்கு. அதில் ஒரு அடி கொடுத்தா கிளீனாக கேட்கும். சின்ன மதுமா பிரமாதமா இருக்கு. கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. பிரமாதமா இருக்கு. செமடேஸ்டாக இருக்கு. இல்லையா? சப்பாத்தி யூடியூப்பில் பார்த்து எதை பார்த்து சரி, நமக்கு நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம். நமக்கு டேஸ்ட்டே முக்கியம். ஆனா யூடியூப்ல பார்த்து தான் செஞ்சீங்க. அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அப்பா கூட ஏப்பா இதெல்லாம் தோல் தின்னுட்டியா? என் மக திண்டு விட்டு தோல் கூட நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு தோல் தான் பிடிக்குமா, அதனால அதுக்குள்ள பழத்தெல்லாம் திண்டு விட்டு தோலை வச்சுருக்கேன். இன்னொரு நம்மள மாம்பழம் பாவா ஒரு அம்மா டெய்லி இந்த வழியில் கேட்டு மாம்பழம் வருவாங்க. நான் டெய்லி வாங்கிடுவேன். நம்மளை பாவம், ஏன்னா நம்ம அங்கிட்டு மெயினில் வாங்குறத விட அவங்க தலையே சம்பந்தம் விடாறாங்க. ஒரு அம்மா நான் சாப்பிட்றேன்னா சாப்பிடுவேன், டெய்லி 1 கிலோ வாங்குவேன். பாவம் அந்த அம்மாக்காண்டி அது அவ்வளோ மாம்பழத்தை சமந்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி தள்ளு வண்டியில் வைக்கிற இட்லி, ரோட்டு கடையை போகிறவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் திடீர்னு உனக்கு இந்த சட்னி வச்சு மாம்பழத்தை விட செம்ம டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சட்னி வச்சு தான் சட்னி வச்சு சாப்பிட்றேன்ல, வித்தியாசமான டேஸ்ட், அருமையாக இருக்கு. நம்மள
சப்பாத்தியை சாப்பிடு. செம்ம டேஸ்ட் மாம்பழமா. நண்பர்களே, இதே பொழப்பு உங்களால தான் ஓடுது. கொஞ்சம் வண்டிக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் யூடியூப்லேயே நீங்கள் இல்லைன்னா இந்த யூடியூப் சாத்தியமில்ல. அதான் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி. என்னப்பா இந்த வந்துச்சு மாம்பழம். இந்த காலையில் வந்துருச்சு மாதளை. ஒரு மணிக்கு மேலே வரும். இருக்குக்கா, இருக்கு. அப்பா இங்க பாரு. சரிமையா இதான் இருக்குமா வாங்கி வச்சு செஞ்சு மாதளை இடுவேன். இன்னொரு காஞ்சி கிடக்கு. இந்த ஒரு விடுவே இந்த அம்மாட்ட வாங்க அப்படியே விடுவேன். ஐயோ நம்மளை இது வாங்கும் போல அப்படியே பல புது பொண்ணு போல் கல்யாணம் பண்ண போகிற மாதிரி. கல்யாணம் பண்ண போல எப்படி இருந்தா தெரியுமா? அப்படியே பல இருந்தா அந்த மாதிரி இருந்தது வாங்கும் போல. இப்போ எப்படி இருக்காலும் அதே மாதிரி இந்த பழம் இருக்குது. உண்மையை தான் சொல்லுவேன். சரி தம்பி, நீ எப்படி பார்க்கா? மீசமணி மதுரை மீசமணி என்னைக்குமே அழகந்தாண்டி. நீ எப்படி பார்க்கா? அழகந்தாண்டி மதுரை மீசமணி. எங்கிட்ட வடியா அழகு ஒன்றும் வடியலை, வேறுவதான் வடி. வர நீ இப்படி அசிங்கப்படுத்துறாண்டு மதுவா. செம்ம டேஸ்ட். நீங்க பாருப்பா. எல்லாவே ஸ்டைலாக நம்மள சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கையை நக்கினாத்தே அதோடைய டேஸ்ட்டு ருசியுமே மக்களுக்கு தெரியும். எனக்கு அப்படியே திருப்தியாக இருக்கு. ஒரு தட்டு நக்கணும், அந்த தட்டை நக்கணும். ஓகே. ஆமாம், நீ வச்சது ஒரு சப்பாத்தி. ஓகே நம்மள இந்த யூடியூப் சேனல் ரன் ஆகுறது உங்களால் தான் சாத்தியம். அதனால் உங்களுக்கு முதல் நன்றி. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னென்னா அந்த யூடியூப் சேனலே கிடையாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் 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 பாய். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களது உள்ளது மதுரை மீசமணி, மதிமிதா, அன்பு மனைவி. என்ன பேர் அவரு? முத்துலட்சுமி. அந்த பிள்ளை பேர் ஷர்மிதா, மூத்த மக. ஓகே நண்பர்களே, அதுதான் உன் பேர் வந்துடும். ஓகே நண்பர்களே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுர்ன்னு வண்டி விடுங்க. போடுறா முத்தத்து போடுறா. பாய் 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 பாய். சு